ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தேங்காய் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சா, யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்களா? அதுக்கு ஒரு நல்ல ஐடியா கொண்டு வந்திருக்கேன். நானும் இப்படி தான் போன வாரத்தில் தேங்காய் வாங்கினேன். அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அது இருந்தால் இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கெட்டு போயிடும். என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் எந்த பொருளும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் ஏதாவது ஒன்று செய்யணும் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லட்டு தான். தேங்காய் லட்டு செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த லட்டு வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ரெசிபி வந்து நான் நம்ம இதே வீடியோவில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் போய் பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த பொருளும் வேஸ்ட்டு பண்ணாமல் அது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு பார்த்து செஞ்சு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க. ஆனால் ஒரு ஸ்வீட்டு வீட்டில் செஞ்சாலும் அதுக்கு பாத்திரம் சேருது பாருங்கள். அப்பப்பப்பா, இன்றைக்கி மழை வருதா வெயில் வருதா என்னன்னே தெரியாமல் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வெயில் அடிச்சிட்டு இருந்தது. நம்ம என்ன தான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தாலும் நான் ஈவினிங் காஃபி குடிக்கலன்னா நம்மளால் இருக்கவே முடியாத அளவுக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஆனால் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டேன்னா நான் கண்டிப்பாக குடிக்க மாட்டேன். ஆனால் குடிக்கணும் முடிவு பண்ணுறேன்னா விடவே மாட்டேன். இதுதான் என்னுடைய பழக்கம். உங்கள் பழக்கம் எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதை காஃபி குடிக்கிற டைம் தான் ரிலாக்ஸ் டைமாக ஆகிப்போச்சு. அதனால் அப்படியே ரிலாக்ஸாக பால்கனியில் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே குடிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.